விளக்கேற்றுறது இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பானது. அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடாது. விளக்கேற்றணுங்கிறது ஒரு ஒரு உரிமைன்னா அது என்னென்னா நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அரசு, அவரவர் வழிபாடு. இங்கே என்னென்ன உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் இங்கே இருக்கிற கோட்பாடாக இருக்கணும் சமூக அமைதிக்கு. நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும். இவ்வளோதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது. இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. என் வழிபாட்டு உரிமையை கோருவதான் அவசியம். அப்போ நான் இங்கே நான் விளக்கை ஏற்றணும் அப்படின்னு இப்போ எனக்கு இருக்கிற வருத்தம், விளக்கை ஏற்றணும். சரி, அதை பன்னெடுங்காலமாக ஏற்றாமல் விட்டுட்டீங்க. அப்போது நீங்கள் மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும், ஆளை தூக்கி வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஏற்றணும். தேர்தல் வர 2 மாதம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறி வச்சு அரசியல் லாபத்துக்காக செய்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல அரசு இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சி பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த 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 நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும், நீங்கள் உங்கள் மத சடங்குபடி நீங்கள் உங்கள் வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்கே மதங்களை தாண்டி மனிதம்தான் புனிதமானது. ஏன்னா இங்கே மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்லை. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்லை. அப்போ சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போது எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம்தான். மதத்தின் பெயரால் மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு, அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தமில்லாமல் முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு இது இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீ இங்கே வர, இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்போ மதத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியலை நீங்கள் ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா, அறிவிருக்கிறீங்களா? அப்போ எங்கே மனிதம் இருக்கும், எங்கே நாடு இருக்கும், எங்கே நலன் இருக்கும், எங்கே நிலவளம் இருக்கும், எங்கே மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்கே சிந்தனை இருக்கும்? மத உணர்ச்சி ஏன்னா என்னன்னா கள்ளு சாராயம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சாராயம் இந்த பெத்தட்டு இந்த கஞ்சா அதெல்லாம் அது பயன்படுத்தினா தான் போத வரும். ஆனால் சாதிய மதமும் சொன்னவன வந்துடும்ன்றான். அப்போ அவ்வளோ கொடிய போதையாது, அதை நீங்கள் கையில் வச்சுக்கிற. இப்போ இவ்வளோ நேரத்தில் ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு தீர்க்க முடியாதா? நானாக இருந்தால் என்னன்னு அது நடக்காது பிரச்சனையே. அரசு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, உத்தரவு. அதையும் தவறுன்னு தானே சொல்கிறேன். அன்னைக்கு இதே இடத்துல சொன்னேன், மாண்புமிக்க நீதி என்ன சொல்லியிருக்கணும், ஐயா நீதி அரசர் என்ன சொல்லியிருக்கணும், நான் சொன்னதை சொல்லியிருக்கணும், அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும். நீங்கள் ஒரு பீஸ் கமிட்டி ஃபோர்ஸ் ஒரு குழு போடுங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, ஒரு நல்லிணக்க குழு போடுங்க, இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, என்ன விளக்கேற்றணும் ஏற்றிக்க, அவ்வளோதானே. ஒரு நாள் நீ என்ன வழிபட்டுக்க, அவ்வளோதானே. தினம் போய் அங்கே போய் வழிபடுறது, தினம் போய் விளக்கேற்றுறது இல்லையே, அதில் என்ன பிரச்சனை? என்ன சொல்றாங்கன்னா பாபர் மசூதியில வழிபட அனுமதி கொடுத்தாங்க, உள்ளர்ல போய் வச்சுட்டு அதே அப்படியே பாபர் மசூதி இல்லாம போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலைமை நீங்கள் தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க. அந்த மாதிரி ஏன் போறீங்க? அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுதுன்னு நினைக்கிறவங்க. அது போய் ஏன் நீங்கள் அது இருக்குது? அதுக்கு தான் இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த 2 பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேற்றுங்க, நீங்கள் என்ன ஒன்று கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நான் வரேன் கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளோதானே. நீ தானே சாட்டை செய்கிற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் செயலில் இருந்தவனது என் தாத்தனுக்கு 144 தடவை உத்தரவு போடுற. எதுக்கு போடுற? இந்த கொடுமைக்கு அவன் போராடி ஜெயிலில் நடந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. செத்து போன பிறகும் ஜெயிலில் வச்சுருக்கா, சிலையாவும் சிறையில் வச்சுருக்கா. எங்கேயாவது ஐயா ஈவேரா சிறையில் இருக்கா? ஆனால் என் தாத்தன் காமராஜ் ஜெயிலில் இருப்பாப்புல, என் தாத்தன் முத்துராமலிங்க ஜெயிலில் இருப்பாப்புல, பார்த்துருக்கீங்க. இவங்க உயிரோடு இருந்தபோது போராடி ஜெயிலில் இருந்து விடுதலை ஆகி கொடுத்தாங்க. செத்த பிறகு சிலையாக வச்சு ஏன்னா சமூக நல்லிணக்கம் உடச்சி போடுவாங்க. சரி நான் வந்துடுறேன், வந்து உட்காந்துறேன், யாரையும் இடிக்க சொல்லி பார்ப்போம்.